விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். நான் இன்றைக்கு 6/8/2025 பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு அதிகாலை 00:10 மணிக்கு டிஓ காமிக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சப்டிவிஷன் கொடிமங்கலம் காவல் நிலையம் அந்த சரகத்திற்கு உட்பட்ட அந்த சரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய எஸ்எஸ்ஐ அவர் சண்முகவேல், வயது 57. அவர் சிக்கனூத்து அப்படின்ற ஒரு தோட்டத்து வீட்டில் ஒரு சண்டையை விளக்க போனவர். அப்பா மகன் அந்த சண்டையை விளக்க போனவர். அவங்க எல்லாம் அந்த அப்பா மகன் அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து அவரை வெட்டி அந்த இடத்துலையே அவர் ஸ்பாட் அவுட்டு அந்த இடத்துலையே இறந்து போயிடுறாரு. உடன் சென்ற அந்த பிசி 1942 ஏஆர்பிசி அழகுராஜா அந்த பையன் தப்பிச்சு ஓடிடுறாப்புல. 2 பேரையும் தான். அது அவங்க அந்த ஹைவே பெட்ரோல் எஸ்எஸ்ஐன்னார். அதில் இருப்பார் போல். ஹைவே பெட்ரோலுக்கு அவ்வளோதானே, ஒரு எஸ்எஸ்ஐ ஆர் எஸ்ஐ, அப்புறம் ஒரு போலீஸ், அவ்வளோதான் கொடுக்குறீங்க ஹைவே பெட்ரோலுக்கு. அப்புறம் பெட்ரோல் வண்டினாலே அவ்வளோதான். ஆனால் அவர் வண்டி இருந்தாலே 10 பேருக்கு சமம் அப்படின்வாங்க. அதெல்லாம் அப்போ அந்த காலம். இவங்க போனோடனே தோட்டத்து வீட்டில் வண்டியை தான் அடிச்சிருக்காங்க. நாங்கள் வேலை வகையில் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் வெஹிக்கிள் இருந்தால் அது 10 போலீஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. இவங்க அந்த தோட்டத்து வீட்டுக்கு போன உடனேயே இதைத்தான் அடிச்சிருக்காங்க. வண்டி கண்ணாடிலாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அப்புறம் விரட்டியிருக்காங்க. அந்த பையன் சின்ன பையன், ஆனால் ஏஆர் போலீஸு ஓடிட்டான். ஓடாமல் இருந்தானா அவனும் வெட்டுப்பட்டு சாக வேண்டியதுதான். அவ்வளோதான், அவன் ஓடிட்டான். இவர் பாவம் 57 வயசு அந்த வயதான நிலையில் இருந்தவர் விரட்டி அந்த இடத்துலையே வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இதில் அந்த கிஸ்ட் ஆஃப் த கேஸ் சொல்லிடுறேன். அதாவது 5/8/2025 நேற்றைக்கு ஒரு இரவு 23 மணி அளவில் அந்த மடத்துக்குளம் எம்எல்ஏ அவர் மகேந்திரன் இந்த குடிமங்கலம் காவல் நிலைய எஸ்ஐ அவர் சரவணகுமாருக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாரு. நம்ம தோட்டத்து வீட்டில் ஏதாவது தகராறு பண்ணிக்கிறாங்களாம், அது கொஞ்சம் ஆள் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, இல்லை நீங்கள் போய் அட்டன் பண்ணிடுங்க அப்படின்றார். அந்த சரவணகுமார் இவருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, சண்முகவேலு எஸ்எஸ்ஐ சண்முகவேலுக்கு, ஹைவே பெட்ரோலில் இருக்கீங்கல்ல, அப்படியே அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னா. இதெல்லாம் குவைட் காமன், ஏன்னா நார்மலாக நடக்கக்கூடியது. அந்த பீட் போலீஸை கூப்பிட்டு சொல்லுவான், அந்த லைனில் யாருப்பா இருக்காங்க அப்படின்னுவான். எங்கனையே பக்கத்தில் பிக்கெட்டிங் இருந்தால் கூட நீங்கள் போய் அட்டன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவான். அதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. அவர் சரவணகுமார் சண்முகவேலுக்கு சொன்னோன்னே சண்முகவேலு அங்கேருந்து டிரைவராக அவங்க போகிறாங்க தோட்டத்து வீட்டில். இது ரொம்ப யதார்த்தமாக அவங்க போகையில் மணி 23:30 கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே போனால் ஒரு 3 பேர் நல்லா ஃபுல்லாக தண்ணியை போட்டு அப்போ மயங்கிடுறான். தண்ணியை போட்டு அவங்களுக்குள்ளே கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு ஏதோ பிளட் இன்ஜுரி வேறு இருந்திருக்கு. அதுதான் மூர்த்தின்றாங்க. அவன் தான் அவங்க அப்பா. மற்ற இந்த நியூஸில் பார்க்கையிலாம் மூர்த்தி மயன்ற மாதிரி சொன்னாங்க. மூர்த்தியினுடைய மயங்கி தான் தங்கப்பாண்டி மணிகண்டன். ஒரு 42 வயசு 40 வயசு அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அவங்க மயங்க எல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்துறையை சேர்ந்தவங்க. இந்த மூர்த்தின்றவன் ஒரு 3 வருஷமாக அங்கே இருக்கான். மற்றவங்க இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் போனதாக சொல்கிறாரு. அவர் எம்எல்ஏ பேட்டியிலேயே சொல்கிறார். ஆனால் மற்றபடி அவர்களுடைய ஆதார் கார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றாரு. தண்ணியை போட்டு ஒரே ரகலையே பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனால் இவங்க போன உடனேயே விலைக்கு விடுறாரு. காயம்பட்டவனை ஆம்புலன்ஸில் ஏற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அந்த விலைக்கு விடுவதும் அந்த மனிதாபிமானமும் தான் இந்த இவர் எஸ்எஸ்ஐனுடைய உயிரை காவு வாங்கியிருக்கு. அது இந்த தமிழக அரசு புரிஞ்சுக்கணும், காவல்துறை புரிஞ்சுக்கணும். சம்பவம் நடந்தோன்னே மேலும் அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது அப்படின்னு உடனடியாக அந்த நள்ளிரவு நேரத்திலே அங்கே போனார். பார்த்தீங்களா, அந்த மனிதாபிமானத்துக்கு கிடைத்தது தான் இது. ஆனால் விரட்டுறாங்க. அந்த இதுக்குள்ளே அவர் விழுந்து கிடக்கக்கூடிய பரிதாபம் முழுசாக போட முடியலை. ஆனால் அப்படியே யூனிஃபார்மோட வெட்டி அந்த இடத்துலையே ஆளை கழி பண்ணிடுறாங்க. இந்த ஏர் போலீஸோடைய தகவல் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது சம்பவம் நடந்தோன்னா அப்புறம் இன்னைக்கு காலையில் உடனடியாக தமிழக அரசு ஒரு 30 லட்சம் அறிவித்தாங்க. அவங்களுக்கு எது ஒன்றுனாலும் ஸ்டாண்டர்டாக அந்த 30 லட்சம் வச்சுருக்காங்க போல். அதில் அறிவித்தாங்க. இது இந்த மாதிரியான சமயத்தில் அந்த உயிரை பணைய வைத்து ஆனால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பொழுது இந்த மாதிரி இறந்து போனால் அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய அந்த முதல்வர் 2021 அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு
383 அதை போட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் அதிலே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நினைவூட்டுவதற்கு ஆள் இல்லை போல். ஆனால் அதனால் அப்போ இவங்க எப்பயும் போல் வழக்கமாக 30 லட்ச ரூபா அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் உடனடியாக காலையிலேயே வந்து தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு அதனுடைய நிறுவனர் தலைவர் அவர் திரு பெரம்பை சண்முகம் நேரடியாக அங்கே செக்ரட்டேரியட்டுக்கே போய் முதல்வருடைய தனிச் செயலாளரை பார்த்து அவர் பெட்டிஷன் கொடுத்து, சார் இது விஷயத்தில் 1 கோடி அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லி, இது போக இந்த இவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போக ஏற்கனவே வந்து 21/6/2016 அந்த முன்னாள் முதல்வர் அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த நேரமே வந்து ஒரு ஜிஓவே போட்டாங்க. ஜிஓ நம்பர் 2D நம்பர் 337. அது என்னன்னா அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அந்த வெஹிக்கிள் செக்கில் இருக்கும்போது ராபரி அக்யூஸ்ட் 2 வீலரில் வந்தவங்க அவரை வந்து அசால்ட் பண்ணி அந்த இடத்துல அவரும் காலியாகிடுவார். அந்த போலீஸு ஒரு ஏட்டையா அவருக்கு வந்து முதல்ல 5 லட்சம் தான் அறிவிச்சிருப்பாங்க. 5 லட்சம் அறிவிச்சுட்டு அப்புறம் அதற்கு பிறகு 1 கோடி ரூபா அறிவிச்சிருப்பாங்க. அப்புறம் அவருடைய குழந்தையினுடைய கல்வி செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை இதோட அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரியான அபாயகரமான சூழ்நிலையில் காவலர்கள் தாக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு வந்து 1 கோடின்னு சொல்லி அப்போவே இந்த ஜிஓ படி போட்டிருந்தாங்க. அந்த ஜிஓ பேஸ் பண்ணி தான் இவர்களது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் கொண்டு போய் இப்போ வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வைங்க. அப்புறம் மறுபடியும் உடனடியாக 1 மணி நேரத்தில் அடுத்த அறிவிப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த 1 கோடிக்கான அறிவிப்பு. அது இருக்கட்டும், நீங்கள் ஒரு மனிதனுடைய உயிர் இழப்பு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதுவும் காவல்துறையில் அப்போ 57 வயசாச்சு. ஆனால் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு நிம்மதியாக வீட்டில் இருந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இருப்பாருன்னு சொல்லி தெரியாது. அந்த SSI சண்முகவேல் குடும்பத்திற்கு வந்து அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருக்கு வந்து நம்மளுடைய ஆழ்ந்த அஞ்சலியையும் அந்த குடும்பத்திற்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இது போக இந்த நிலையில் இப்போதைய சூழ்நிலையில், ஆனால் நம்ம பல பதிவுகளில் அதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறேன். இப்போதைய சூழ்நிலையில் இந்த நைட் பீட்டு ஒரு போலீஸ் போகிறாருங்க. நைட் பீட்டு அவருக்கு உடன் போகிறதுக்கு வந்து இவர் ஹோம் கார்டு கூட கொடுக்குறது கிடையாது. ஒரு போலீஸ் போகிறாங்க. ஹோம் கார்டுக்கு 5 நாள் தனி டியூட்டி கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி கொடுப்பீங்க? ஆனால் ஒரு போலீஸ் போகிறாரு. முன்னாடி 3 பீட்டு 4 பீட்டெல்லாம் போட்டான். அந்த பீட் சார்ட்டே அப்படி தான் போட்டிருப்போம். ஒரு நிலையை எல்லையை ஒரு 4 பீட்டாக பிரிச்சிருப்பான். அதில் 1 பீட்டு 2 பீட்டு 3 பீட்டுன்னு சொல்லி போட்டு வைப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாது போல். ஒரே ஒரு பீட்டு, அந்த பீட்டுக்கும் ஒரு போலீஸு, இல்லை அதிகபட்சம் 2 போலீஸ், அவ்வளோதான். அதெல்லாம் பத்தாது. இதுலேயே பாருங்கள், SI வெஹிக்கிளு, ஏன்னா ஒரு டிரைவரு பத்தாது. அப்போ என்னங்க செய்கிறது, எப்படிங்க இது பண்ணுறது? இது மாதிரியான அகால வேலையில் இந்த ஃபோன் வந்து அவர் சரவணகுமாருக்கு, அவர் எம்எல்ஏட்ட இருந்து ஃபோன் வந்து சரவணகுமார் இந்த SSIக்கு ஃபோன் பண்ணி இவர் அங்கே போகும் பொழுதே வந்து ஒரு 11:30 நள்ளிரவு ஆயிடுச்சு. அப்புறம் அவங்ககிட்ட இது பண்ணும் பொழுது அதனை தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, ஆனால் இவர் வெட்டப்பட்ட சம்பவம் நடக்கும்போது இன்றைக்கு அதிகாலை DSR படி 00 10 நிமிடம் காமிக்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் அங்கே தான் அந்த தள்ளுமுள்ள ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. இது மாதிரியான அகால வேலையில் போலீஸு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இங்கே போகக்கூடாது. ஏன்னா அந்த 100 கால்னாலே அந்த நம்ம எஸ்பி ஆஃபீஸ்னாலும் சரி, அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்தனாலும் சரி, ஸ்டேஷனில் இருந்தனாலும் சரி, படப்படன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கேட்டால் அப்படித்தாங்க ஆகும். ஆனால் அதனால் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். உடனே சொல்லுவீங்க. ஆனால் அவர் வந்து பிஸ்டல் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியது, துப்பாக்கி வச்சு போயிருக்க வேண்டியது. துப்பாக்கி வச்சா சுற்றுவாராங்க, சுட்டா விட்டுருவீங்களாங்க? துப்பாக்கி வச்சு லோடோடையே இருப்பார், பிஸ்டலில் ரிவால்வரை லோடோட இருப்பார். போய் எடுத்தோன்னே சுற்றுவாரா? விட்டுருவீங்களா? ஒரு சாத்தியமான விஷயத்தை பற்றி மட்டும் பேசுங்க. அதனால் அவர் வெப்பன் வச்சுக்கிட்டு போகிறது, அதெல்லாம் ஒரு கூட்டமாக போகும்பொழுது நீங்கள் வெப்பன் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மற்றபடி இண்டிவிஜுவல் போய் 1 to 1 ஃபைட் பண்ணி இவர் அவரை போட்டார் அப்படின்றதெல்லாம் இதுலேயே நடந்தது கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது. இவர் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் அருவா வச்சுருக்கணும், டக்குன்னு போட்டுருவேன். இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. அதனால் இதில் நம்ம வலியுறுத்தி சொல்லக்கூடியது போலீஸாருக்கு தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு தகவல் சொன்னவர்கள் அவசரப்படுகிறார்கள் அப்படின்றதுக்காக நீங்கள் அதே அவசரத்துலேயும் அதே பதட்டத்துலேயும் அந்த இடத்துக்கு போகாதீங்க. யார் என்னன்னு உங்களுக்கு தெரிந்த சோர்ஸ் இருக்கும்ல, அங்கே என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி கேளுங்க. அவன் வெட்டிக்கிட்டு இருந்தானே, அப்போ மயனை வெட்டிட்டு போகிறேன், மயன் அப்பனை வெட்டிட்டு போகிறேன், என்னமோ ஆகிட்டு போகுது, மர்டர் கேஸ் ஆகிட்டு போகுது, காலையில் கேஸ் எடுத்துகிட்டு போகிறேன், அக்யூஸ்ட் பிடிச்சிட்டு போகிறேன். இதை விவரத்தையும் சொல்கிறார்ல எம்எல்ஏ, அவங்களுடைய ஆதார் கார்டிலேருந்து ஆள் ஐடென்டி கார்டு ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன்.
இருக்கேங்க, எல்லாமே தெரியும் அப்படின்றாரு. இதில் ஒன்றும் அப்ஸ்காண்டிங்கே ரொம்பலாம் ஓடவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவன் தண்ணி போட்டு திரியிற நாயே அவனுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒத்தையாள் போய் இவர் எப்படிங்க கிடக்க முடியும்? இது மாதிரி அதுவும் வந்து ஒரு அபாண்டன்ட் ஏரியா, ஆளே ஒரு கூட்டம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, தோட்டத்து வீடு. அப்படி இருக்கிறதில் போலீஸ் நீங்கள் எப்படி, நீங்கள் ஆளு கூட்டம் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துல விட்டால் கூட போலீஸை ஒருத்தன் அசால்ட் பண்ணுறான்னா என்ன ஏதுன்னு சொல்லி பப்ளிக்லாம் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்கலாம் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். உங்கள் உயிர் உங்களை தற்காத்து கொள்ளுதல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அவன் ரவுடி பைய அடிச்சுக்கிட்டு கிடைக்கான், இவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிடைக்கான், அது நமக்கு மேட்ரு கிடையாது. அந்த பீட்டு போகிறவங்களா இருக்கட்டும், நைட் ரவுண்ட்ஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹைவே பெட்ரோல் போகிறவங்களா இருக்கட்டும், அப்புறம் ஸ்டேஷன் பெட்ரோலிங் வண்டி போகும்ல, யார்கிட்டையுமே ஸ்ட்ரென்த்து கிடையாதுங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்கிறது மாதிரி இந்த ஆர்டர்லி ஒர்க் பார்க்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் எடுங்க. இப்போ ஆர்டர்லி ஒர்க்னா ஆஃபீஸர் வீட்டில் ஆர்டர்லி இருக்காங்க பாருங்கள், ரிட்டையர்டு ஆஃபீஸர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதை நீங்கள் என்ன தலையில் நின்னாலும் எடுக்க முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டாலும் சரி எடுக்க முடியாது. அது எப்படி கண்ணை மறைக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வந்து அதுக்குள்ளே நுழைய கூட சொல்லலை, அது கம்ப்ளீட்டாகவே எடுக்கவே முடியாது. சரி, அது போயிட்டு போகுது. மற்றது எடுக்கலாமா இல்லையா? கேண்டீனில் இருக்கிறவன், இந்த இதில் இருக்கிறவன், பூசாரித்தனம் பார்க்குறவன், கோயிலில் இருக்கிறவன், சும்மா வந்து இந்த டிரைவர் ஸ்ட்ரென்த்து அதை பூராமே எடுத்துடலாம். டிரைவர்லாம் வந்து ஒரு கன்சல்டேட்டட் பேரில் போட்டு போயிடலாம். ஆனால் எல்லாத்தையும் போலீஸ் ஆக்குங்க. ஆனால் அழகாக 2 பீட்டு 3 பீட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்து ஸ்டேஷனில் இருந்தால் மட்டும்தாங்க இனிமேல் வேலை பார்க்க முடியும். ஆனால் இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஏதோ ஒன்று பகல்லே தகராறு நடக்குது, 2 பேர் போலீஸ் போனால் அட்டாக் தான் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெஹிக்கிளை கூப்பிட்டு போனோம்னா பயப்படுவேன், உங்கள் சைரன் சவுண்டை கூட்டிகிட்டு போனோம்னா பயப்படுவேன். அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, அப்படியே ஸ்தம்பிச்சு போன நிலையில் இருக்குது போலீஸு, கையை கட்டின நிலையில் இருக்குது போலீஸு. ஒரு பிரளயத்துக்கான ஒரு 2-3 பதிவுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, ஒரு பிரளயம் வரணும், அதற்கான உயிர் பலி தான் இதெல்லாம். ஆனால் அதற்கான உயிர் பலியும் உயிர் தியாகம் தான் ஒரு சண்முகம் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. அதனால் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து முதல்ல ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க. உங்கள் ஆஃபீஸர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர்லேயே விட்டுருங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. மொத்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 30% போலீஸ் ஒதுங்கியிருக்காங்க. கேன்டீனில் ஒதுங்கியிருக்கான், அந்த என்னென்ன பாலிஸ் ஸ்டோரில் ஒதுங்கியிருக்கேன். இந்த பட்டாலியனில் இருக்கிறது பூராமல் எதுக்கு தான் ஒவ்வொரு பட்டாலியன்லையும் 7 கம்பெனி 8 கம்பெனி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 2 கம்பெனியை அட்டாச் ஸ்ட்ரென்த்து கொடுங்க. அவங்க அந்தந்த ஸ்டேஷனுக்கு கொடுக்கட்டும், அதில் 2 போலீஸு சேர்ந்து போகட்டும். அந்த மாதிரி பண்ணினால்தான் போலீஸ் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் வேணும். அதுதான் ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் ப்ராப்பர் மாடர்னைசேஷன், அதுதான் போலீஸினுடைய விசிபிலிட்டி. அப்போ மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சும்மா வந்து ஒரு போலீஸ் 2 போலீஸ் நின்னாருன்னா ஒரு போலீஸ்ன்ற காரணத்துக்காக அப்படியே இது பண்ணிடுவாங்கல்ல. அதனால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னன்னாலும் எத்தனை பேர் நின்னோம்னாலும் ஏற்று தயாராக பண்ணுற வெஹிக்கிள் செக்கில் ஏற்று தயாராக பண்ணுறது பார்க்குறது இல்லையா? அதனால் இதுதான் எனக்கு மெயினாக பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. போலீஸ் திரும்ப அலர்ட்டாக இருங்கப்பா. ஆனால் உயிர் தான் மேன்மையானது, உயிர் தான் மேலானது, உயிருக்கு மேலானது எதுவும் கிடையாது. ஆனால் உங்கள் உத்தியோகமும் கிடையாது. உயிரை காப்பாற்றுவது தான் உங்களுக்கு குடும்பத்திற்கு முக்கியம், உயிரை காப்பாற்றுவது தான் உங்களுக்கு முக்கியம். அதற்கு பிறகு தான் உயிரை வச்சு தான் உத்தியோகம் பார்க்குறான். அதனால் அதை இழந்தெல்லாம் அப்படிலாம் போய் இருக்க முடியாது. அதனால் அது பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. மற்றபடி இந்த என்ஹான்ஸ்டு அமௌண்ட்டு 1 crore கொடுத்ததுக்கு வந்து தமிழக அரசுக்கு நம்மளது சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். என்ஹான்ஸ் பண்ணுறதே நல்லது. அதனால் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவில் உங்களை பார்ப்போம். வணக்கம்.